இது உங்கள் அக்கவுண்டிங் சரவின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்ற டாபிக். ஆல்ரெடி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல ஒரு 3 மெத்தட் இருக்கு. அதாவது டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஆல்ரெடி போன வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தடும் ப்ராடக்ட் மெத்தடும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த வீடியோ நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம என்ன மாடல் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த மெத்தட்ல சில ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல அந்த ஃபார்மேட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இல்ல அந்த ஃபார்மேட் படிக்காத பட்சத்துல கண்டிப்பா இந்த சம் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ல நமக்கு வந்து ஆவரேஜ் பீரியட் கால்குலேட் பண்றது அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா நம்மளால சம் வந்து போறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால அந்த ஃபார்மேட் முதல்ல என்னன்றது பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஃபார்மேட்டு. எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நமக்கு வந்து ரெகுலராக வந்து எவ்ரி மந்த்து வந்து ஒரு பார்ட்னர் வித்ட்ரா பண்ணுறார் அப்படின்னா ஸோ நமக்கு பிகினிங்கில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ மந்த்லிக்கு நேராக பிகினிங்கில் என்ன 6.5 அதை நம்ம எடுத்துக்கலாம். மிடில் வந்து 6 கொடுத்துருக்காங்க, எண்டில் வந்து 5.5. ஸோ ஒரு பார்ட்னர் ரெகுலராக எவ்ரி மந்த் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு, அது பிகினிங்காக மிடிலாக எண்டான்றது கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அந்த ஆவரேஜ் பீரியட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு பார்ட்னர் வந்து எவ்ரி குவார்ட்டர்லியில் எடுக்கிறாரு, ஸோ அந்த குவார்ட்டர்லியில் பிகினிங் மிடில் எண்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஆஃப் இயர்லியில் அதே மாதிரி ஒரு பார்ட்னர் ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர் வித்ட்ரா பண்ணியிருந்தார் அப்படின்னா அது பிகினிங்காக மிடிலாக எண்டான்னு சொல்லி கூட நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், இங்கே இந்த ஆவரேஜ் பீரியடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்மேட். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி போடணும். இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபார்மேட் படிச்சாதான் உங்களால் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்ற மாடல் போட முடியும். ஸோ இது உங்களுக்கு பப்ளிக்ல வந்து இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இன்கேஸ் அது 3 மார்க் இல்லைனா 2 மார்க் ஆக மொத்தம் உங்களுக்கு 7ல இருந்து 8 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால மறக்காம இந்த மாடல் நீங்க படிச்சிருங்க. அந்த மெத்தட் நீங்க படிச்சீங்கன்னா தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அதை நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நான் சொல்ற சம் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா புரியும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 16 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின் என்னது பார்க்கலாம். Kavita is a partner in your firm. She withdraw 2,500 per month. ஸோ கவிதா என்பவங்க வந்து ஒரு பார்ட்னராக இருக்காங்க. எவ்ரி மந்த் வந்து 2,500 வந்து ரெகுலராக வந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் பார்த்தா முதல் மெத்தட், ஸோ மந்த்லி அப்படின்ற மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு 4% per annum. ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 4% வந்து பே பண்ணுறாங்க. Calculate the interest on drawings using average period. ஸோ நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா யூஸிங் ஆவரேஜ் பீரியடில் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு 3 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினிங்கில் வித்ட்ரா பண்ணியிருந்தால் நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க, அண்ட் மிடில் கொடுத்துருந்தா எப்படி, எண்டில் கொடுத்துருந்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சுச்சுவேஷன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வாங்க சம்மில் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்ல நம்ம எவ்ரி மந்த்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அண்ட் எவ்ரி குவார்டர்லின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஆஃபர்லின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு என்ன மெத்தட் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்தோட கொஸ்டின் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்தோட கொஸ்டின் உங்களுக்கு இப்போ அது ஃபார்மேட்ல என்ன நம்ம பார்த்தோன்றது எழுதிக்கலாம். ஸோ இப்போ பிகினிங் அப்படின்றது நம்ம எழுதுனால பிகினிங்க்கு வந்து நம்ம 6.5 டிவைட் பை 12 தான் நமக்கு வரும். அதே மாதிரி மிடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைட் பை 12 அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் எண்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 5.5 டிவைட் பை 12. ஓகேங்களா? ஸோ நமக்கு 12ன்றது ஃபார்மேட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நமக்கு ஆவரேஜான்றதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம 12 தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அதோட கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவிதா சம் நம்பர் 16ல யார் பார்ட்னரா இருக்காங்க, கவிதா அப்படின்றவங்க தான் பார்ட்னர் இருக்காங்க. ஸோ கவிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆவரேஜ் பீரியட் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிராயிங்ஸ் into rate of interest into average period divided by
12. இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டல் டிராயிங்ஸ் முதல்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிதா இஸ் a porter in a firm. She withdraw 2500 per month. ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு withdraw பண்றாங்கன்னா 2500 rupees withdraw பண்றாங்க. ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2500 வந்து ரெகுலரா withdraw பண்றாங்க. ஸோ withdraw பண்றது எவ்ரி மந்த் பிகினிங்கா மிடிலா எண்டா நம்ம பார்க்கணும். கொஸ்டின்ல வந்து நமக்கு அந்த மூணு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. பிகினிங்கா இருந்தா எப்படி போடுவீங்க, மிடிலா இருந்தா எப்படி போடுவீங்க, எண்டா இருந்தா எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி மூணு மெத்தடையும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல ஒவ்வொரு மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் முழுசா படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ரெகுலரா வந்து 2500 per monthக்கு வந்து withdraw பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட சார்ஜபிள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யூசிங் ஆவரேஜ் பீரியட். ஸோ நமக்கு யூசிங் வந்து என்ன மெத்தட்ல கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் மெத்தட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் டிராயிங்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சலாம். ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு withdraw பண்றாங்கன்னா 2500 withdraw பண்றாங்க. எவ்ரி மந்த் தட் மீன் எவ்ரி மந்த் ரெகுலரா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ 12 அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு மாசத்துக்கு 2500 withdraw பண்ணா ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் எவ்வளவு withdraw பண்ணிருப்பாருன்னா into 12 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு வந்துரும். into எவ்வளவு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 4/100 into. சோ இப்போ நமக்கு முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பிகினிங். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிகினிங் தானே. சோ பிகினிங் ஆஃப் கவிதா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். சோ பிகினிங் என்ன கொடுத்திருக்காங்க 6.5. இன் கேஸ் நமக்கு வந்து 0.5 ல நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அதை என்னவா மாத்திக்கலாம்னா 13/24. அதாவது டபுளா மாத்திக்கலாம். into 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டபுளா மாத்திட்டோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். போடும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். சோ நமக்கு வந்து ஆவரேஜ் பீரியட் 6.5/12 போடலாம். ஏன்னா நம்ம பாயிண்ட்ல வரதுனால சில பேருக்கு வந்து மல்டிபிள் பண்ண தெரியாது. அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா டபுளா மாத்திக்கிறோம். சோ into 13/24 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணிடலாமா 2500 into 12 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சோ 30,000 into 4/100 into 13/24. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஈஸியா இத எப்படி மல்டிபிள் பண்ணி எப்படி அப்ளை பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 20 க்கு 20 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ 24 வந்து நமக்கு 6 டைம்ஸ்னா 4 வந்து நமக்கு 1 டைம். ஓகேங்களா? சோ 24 5 4 20 6 4 24 பேலன்ஸ் அந்த 4 க்கு அந்த 6 டைம்ஸ். இப்போ 6 வந்து நமக்கு 1 டைம்னா 30 ல எத்தனை 6 இருக்கு 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ 5 அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் into 13. ஓகேங்களா? இப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 650 rupees நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். தட் மீன் பிகினிங் ஆஃப் கவிதா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 650 rupees நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்சரா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் எப்படின்றது பார்த்தலாம். இப்போ மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் தட் மீன் மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அதாவது மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் ஆஃப் கவிதா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சேம் அதே ஃபார்முலா தான். சோ அவர் எவ்ரி மந்த் வந்து எவ்வளவு withdraw பண்றாருன்னா 2500 into 12 சேம் நம்ம போன பிகினிங்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் withdraw பண்றாரு into ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 4/100 into இப்போ ஆவரேஜ் பீரியட் அப்படின்றது நம்ம மிடில்ல மாறும். சோ 6/12 நம்ம அப்படியே 6/12 போட்டுக்கலாம். இல்லனா அதை நம்ம என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணியும் போட்டுக்கலாம். சோ அதே நம்ம மல்டிபிள் பண்ணா 12/24 நமக்கு வரும். சோ இங்க ஆல்ரெடி நம்ம 6/12 வந்து ரவுண்ட் வேல்யூவா இருக்கிறதுனால நம்ம அந்த 6/12 போட்டுக்கலாம். இல்ல அப்படினா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் 12/24 அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். சோ அப்ப நம்ம 6/12 போட்டுக்கலாம். ஏன்னா ரவுண்ட் வேல்யூவா தான இருக்கு. அதனால அப்படியே போட்டுக்கலாம். சோ 20 க்கு 20 இல்ல நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா முதல்ல. சோ 30,000 வந்துரும். 2500 into 12 வந்து 30,000. அடுத்து into 4/100 into 6/12. So 12 வந்து நமக்கு 2 டைம்ஸ்னா 6 வந்து நமக்கு 1 டைம். So 2 வந்து நமக்கு 1 டைம்ஸ்னா 4 வந்து 2 டைம்ஸ். So 20 க்கு 20. இப்போ 300 into 2. So எவ்வளவு ஆன்சர் வரும் 600 rupees நமக்கு மிடில் ஆஃப் எவ்ரி மந்தோட கவிதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 rupees நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எண்ட் ஆஃப் எவ்ரி மந்தோட ஆன்சர் எப்படின்னு பார்த்துக்கலாம். எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் தட் மீன் எண்ட் கவிதா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட டோட்டல் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 2500 into 12 into அதே சேம் 4/100% into இப்போ நமக்கு எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்ல வந்து 5.5/12 வருது. இப்போ இது பாயிண்டர் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம் டபுளா பண்ணிக்கலாமா. சோ இத வந்து டபுளா பண்ணா என்ன வரும் அப்படினா 11/24 அப்படியே டபுள் பண்ணா தட் மீன் 5.5 டபுள் பண்ணா 11 12 டபுள் பண்ணா 24. சோ நம்ம வந்து ரவுண்ட் வேல்யூவா இருக்கிற அந்த 11/24 நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 30,000 into 4/100 into 11/24. இப்போ இத கால்குலேட் பண்ணிடலாம். 24 வந்து நமக்கு 6 டைம்ஸ் 4 வந்து நமக்கு 1 டைம் 20 க்கு 20. சோ 6 வந்து நமக்கு 1 டைம்னா 30 வந்து எத்தனை டைம்ஸ் பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 5 6 30.
ஸோ அப்போ 5 அந்த 0 பேலன்ஸ் இருக்கு அப்படியே போட்டுக்கலாம் இன்டூ அந்த 11. இப்போ மல்டிபிள் பண்ணா 550 rupees நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சம் நம்பர் 16ஓட கொஸ்டின் கவிதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பிகினிங்கா இருந்தா எவ்வளவு அமௌண்ட் அவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றாங்க, இன்கேஸ் மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் எடுத்திருந்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்றாங்க, எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்றத நம்ம 3 சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, அதனால மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்கேஸ் நீங்க பார்க்காத பட்சத்துல மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த சம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அடுத்து சம் நம்பர் 17ஓட கொஸ்டின் என்னது பார்த்துடலாம். சம் நம்பர் 17 கெவின் அண்ட் ஃப்ரான்சிஸ் ஆர் பார்ட்னர்ஸ், ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ அதில் கெவின் என்பவர் வந்து 5000 எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்லி, அதாவது குவார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குவார்ட்டர்லி இருக்குது, அதாவது 4 குவார்ட்டர்லி இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் வந்து அவர் 5000 அப்படின்னு சொல்லி நான் அந்த வருஷத்தில் வந்து 4 முறை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 5000 5000 5000 அப்படின்னு சொல்லி ஒரு 4 முறை வந்து எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்லியில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி குவார்ட்டர்லி அப்படின்னா எப்படி போகணுன்றது நம்ம முன்னாடி வந்து அந்த ஃபார்மேட்டில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆவரேஜ் பீரியட் என்னென்ன வருன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜபிள் 6% per annum வந்து அவர் பே பண்ணுறாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 யூஸிங் ஆவரேஜ் பீரியட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம என்ன மெத்தடில் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பீரியடில் தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்லி அப்படின்றத நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போன மாடலில் சம் நம்பர் 16 என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்ரி மந்த் அப்படின்றத பார்த்தோம், அது பிகினிங்கா மிடிலா எண்டா நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம குவார்ட்டர்லில நமக்கு பிகினிங் மிடில் எதுவும் கேட்கல, ஸோ நமக்கு எண்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம் எப்படி போறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சம் நம்பர் 17ஓட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேங்களா, யார் சம் நம்பர் 17ல பார்த்தீங்கன்னா கெவின். ஸோ கெவின் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் டிராயிங்ஸ் into rate of interest into average period divided by 12. ஓகேங்களா, சோ இப்போ நமக்கு டோட்டல் டிராயிங்ஸ் என்ன பார்த்தலாம். end of each quarterly கெவின் வந்து 5000 rupees வந்து withdraw பண்றாரு. end of each quarterly அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி அப்படின்றது 3 மாசம். ஓகேங்களா, சோ நமக்கு 12 மாசத்துல எத்தனை 3 மாதங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் இருக்கு, அதாவது 4 குவார்ட்டர்லிஸ் இருக்கு. ஸோ 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றாங்கன்னா 4 குவார்ட்டர்லியா 4 குவார்ட்டர்லியா என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வித்ட்ரா பண்ணிருக்காரு. நம்ம எவ்ரி மந்த்னு பார்த்ததுனால போன சம்ல இன்டூ 12 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இங்க குவார்ட்டர்லி கேட்டிருக்காங்க. குவார்ட்டர்லினா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவர் என்ன பண்றாருன்னா வித்ட்ரா பண்றாரு. வருஷம் 12 மாசம் அப்படின்னா எத்தனை குவார்ட்டர்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 குவார்ட்டர்லி இருக்கு, அதாவது 4 குவார்ட்டர்லிஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம்ஸ் வித்ட்ரா பண்றாருன்னா 4 டைம்ஸ் தான் அவர் வந்து வித்ட்ரா பண்றாரு. இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6%, 6/100. ஓகேங்களா, இன்டூ இப்போ இதுல ஆவரேஜ் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்லி அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் 4.5 divided by 12. சோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த ஃபார்மேட் எடுத்து பாத்தீங்க மறுபடியும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். எண்ட் ஆஃப் குவார்ட்டர்லி அதோட ஃபார்மேட் நமக்கு ஆவரேஜ் பீரியட் பாத்தீங்கன்னா 4.5 divided by 12. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம். சோ 9/24 அப்படின்றத நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இப்போ நமக்கு 9/24 நம்ம போட்டுக்கலாம். இப்போ 5000 into 4 நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 20000 into 6%, 6/100 into 9 divided by 24. So 24 நமக்கு வந்து 6 டேபிள்ல வந்து 4 டைம்ஸ் வரும், 6 வந்து 1 டைம்ஸ் வரும். So 20 க்கு 20. ஓகேங்களா, 4 நமக்கு 2 டைம்ஸ் அப்படினா 20 வந்து 10 டைம்ஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ணிரலாம். So நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 10, அந்த 0 அப்படியே போட்டுடலாம், into 9 divided by 2. ஓகேங்களா, இப்போ நமக்கு 100 into 9 பாத்தீங்கன்னா 900 divided by 2. So ஆன்சர் வந்து 450 rupees நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சம் நம்பர் 17ஓட கெவினோட ஆன்சர் வந்து அவர் குவார்ட்டர்லியா அவர் வித்ட்ரா பண்ணிருக்காரு அப்படின்னா எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்லி அப்படின்னா அந்த 4 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணது அமௌண்ட்டுக்கு 20000 அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 450 rupees வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸா பே பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து சம் நம்பர் 18ஓட क्वेश्चन பார்த்துடலாம். சம் நம்பர் 18 ராம் ஷாம் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அதில் ராம் என்பவர் வந்து 18,000 at the beginning of each half year, அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 half year இருக்குது, 2 half year, அதாவது வந்து 12 அப்படின்றது ஒரு வருஷம், 6 அப்படின்றது ஒரு வருஷம், 9 அப்படின்றது ஒரு வருஷம், 12 அப்படின்றது ஒரு வருஷம். ஸோ 12 நமக்கு 2 டைம்ஸ் அப்படின்னா 20,000 ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வரும். 6 வந்து 1 டைம்ஸ் வரும்.
ஓகேங்களா. அதில் ஆஃப் அப்படின்றது நமக்கு 6 மந்த்து. ஸோ அப்போ 6 மந்த்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஆஃப் இயர்லி வந்து 2 டைம்ஸ் இருக்குது அந்த இயரில். ஸோ அவர் வந்து அதே மாதிரி ராம் வித்ட்ரா பண்ணுறது 18,000 அப்படின்றது வருஷத்துக்கு 2 முறை அவர் என்ன பண்ணுறாருன்னா வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அது பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஃபார்மேட்டில் நமக்கு ஆஃப் இயர்லோட ஃபார்மேட்டில் பிகினிங் மிடில் எண்ட் இருக்குது. ஸோ நமக்கு தேவை பிகினிங்கோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜபிள் 10% வந்து பெர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10% பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா 31st December 2018 யூஸிங் ஆவரேஜ் பீரியட். ஸோ ஆவரேஜ் பீரியடை வந்து பயன்படுத்தி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். சம் நம்பர் 18 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் இப்போ நமக்கு இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் நம்பர் 18ல பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃபர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃபர்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 2 ஆஃபர்லி இருக்கு. ஆஃபர்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அது ரெண்டா பிரிச்சு அதாவது ஆஃபா பிரிச்சு அப்படின்னா 6 மந்த் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் ஈச் ஆஃபர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபர்லி அப்படின்னாவே நமக்கு 2 ரெண்டு ஆஃபர்லி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆஃபர்லி அப்படின்னா 2 இருக்கு. ஸோ எவ்ரி மந்த்னு கேட்டா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். எவ்ரி குவார்டர்லின்னு கேட்டா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர்லி 4 குவார்டர்லி இருக்கு. ஆஃபர்லின்னு கேட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 2 ஆஃபர்லி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதோட ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யாருக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்க்கு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ராம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் equal total drawings into rate of interest into average period divided by 12. So இப்போ நம்ம total drawings அவர் எவ்வளவு withdraw பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 18,000 withdraw பண்றாரு. ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி அவர் withdraw பண்றாரு. ஓகேங்களா. into rate of interest எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%. So 10 by 100 into average period. So நம்ம ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்டே நம்ம பார்த்தோம். So beginning of each offerly அப்படின்னா நம்ம எத்தனை மந்த்னு பாத்தீங்கன்னா 9 by 12. இதுதான் வந்து அதோட வேல்யூ. So 9 by 12 நம்ம போட்டுக்கலாம். சோ அந்த 9 by 12 ஆல்ரெடி நீங்க அந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆஃபர்லியோட பிகினிங்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு. ஓகேங்களா. சோ 9 by 12 இப்போ இத கால்குலேட் பண்ணிடலாம். சோ 18,000 into 2 ன்னு பாத்தீங்கன்னா 36,000 into 10 divided by 100 into 9 divided by 12. சோ 10 க்கு 10 10 க்கு 10. 12 வந்து நமக்கு 2 டைம்ஸ்னா 36 வந்து 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 6 அந்த 20 அப்படியே போட்டுடலாம் into 9 divided by 2. So 2 வந்து 1 டைம்ஸ்னா 60 வந்து எத்தனை டைம்ஸ்னா 30 டைம்ஸ். அப்ப 300 into 9. So 9 3s are 27. So 20 அப்படியே போடலாம். So இப்போ நமக்கு வந்து ராம் என்பவர் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவர் பே பண்றாரு பாத்தீங்கன்னா 2700 rupees அவர் வந்து என்ன பண்றாருன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸா பே பண்றாரு. So கண்டிப்பா இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So ஆவரேஜ் பீரியட் மெத்தட் தட் மீன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட். நிறைய டைம்ஸ் வந்து பப்ளிக்ல இந்த क्वेश्चन வந்து கேட்பாங்க 5 மார்க் 3 மார்க். சோ அதனால உங்களுக்கு 7ல இருந்து 8 மார்க்ஸ் இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்டுருவாங்க. சோ மறக்காம இந்த சம்ம ஃபுல்லா இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து ஈஸியா நீங்க போட்டுடலாம். சோ மறக்காம இந்த சம்ஸ் நீங்க பார்க்கிறது மட்டும் இல்லாம பிராக்டீஸ் பண்ணியும் பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வேற ஒரு நாள்ல அடுத்த ஒரு மாடலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.